மௌனமொழி. நீ எங்கள் வீட்டின் அரசி. ஏனோ பாத்திரம் தேய்க்கும் போதெல்லாம் தேய்கிறது அவள் கைகள். சமைக்க, துவைக்க, பெருக்க என அவள் செய்யும் வேலைகளில் காணாமலே போகிறாள். தேவைக்கு பணம் கேட்கும் போதெல்லாம் யாசகியாகிறாள் அவள் கணவனிடம். அழுக்கு உடை, சீவாத தலை, தூங்காத கண்கள் இவளின் சொந்தமானது. இப்படி சொந்தமாக்கியவளின் பெயர்தான் ஊரில் இல்லத்தரசி என்றும் வீட்டில் சும்மா இருப்பவள் என்றும் பட்டம். பண்டம், பாத்திரம், ஆடை, ஆபரணம் அத்தனை கொண்டு வந்தும் சாப்பிடும் கணம் சற்று கூச்சமாகத்தான் இருக்கிறது கணவன் வீட்டில். திடீர்னு கவிதையெல்லாம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேங்க. உண்மையான வார்த்தை தான். இல்லை, இண்டிபெண்ட்டாக வாழணுங்க. அதுவும் ஃபினான்ஷியலாக நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லை, பொண்ணுங்களோட லைஃபே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது தான். பட் எல்லாருமே அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் கொடுத்துட்டு ஓகே. எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு பொண்ணுங்களாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு மனசில் நிம்மதி இருக்கணும். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணுங்க. இல்லாட்டின்னா நம்ம லைஃப்பை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான்ல. நானுமே அப்படி தான். இந்த கார்டனிங்கை கூட என்னோடய மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான் இதை நான் பண்ணுறேன். பட் எவ்வளோ பீஸ்ஃபுல்லான விஷயம் தெரியுங்களா? ஒரு செடியை உருவாக்கி அது நல்லா வளர்ந்து வர்றப்ப அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஒரு குழந்தைக்கு நம்ம எப்படி பார்ப்போம்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவசர அவசரமாக அதுக்கு அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் செய்யணுமோ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம், மருந்து மாத்திரைலாம் கொடுப்போம். சரியாகிறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்பா, நம்ம குழந்தைக்கு சரியாயிடுச்சுடா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி செடிங்களுக்கு கொடுக்கும்போது கூட அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் வருது. இதை ஃபீல் பண்ணி பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஒருவேளை நீங்களும் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ நான் வீடியோ போடுறேன். என்ன சொல்கிறது, ரெண்டல் ஹவுஸில் இருக்கோம். ஸோ நிறைய செடிங்களை என்னால் இங்கே கொண்டு வர முடியல. ஸோ அதனால தான் என்னால் வீடியோஸ்லாம் நிறைய போட முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் செடிங்களெல்லாம் வளர்த்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு 2 months தான் ஆகுது. அங்கே இருக்கிற செடிங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ தான் கொண்டு வர முடிஞ்சது என்னால் முடிஞ்ச வரைக்கும் கார்டனிங்கை நல்லா பெருசு பண்ணணுன்னு ஆசை. பட் ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது பாசிபிலிட்டிஸ் இருக்கா என்னன்னு தெரியல. நிறையா ஃப்ளவரிங் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதில் தான் நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். வேறு நிறைய காய்கறி விதைகளையும் போட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. அதுலேயும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நினச்சி தான் போட்டேன். பட் என்னால் அது பண்ண முடியல. யாராவது கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.